எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 16வது வசனம். எடுத்தவங்க சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 16வது வசனம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஒரு விசை கூட சத்தமா படிப்போம். ஒரு ஆள் மைக்கிலையும் கூட வாசிங்க பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 16வது வசனம். ஆமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆவியானவரே, இந்த வசனத்தை உம்முடைய கரத்திலே தருகிறேன். கர்த்தர் எங்களுக்கு பிட்டு தாருங்க. எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா தடைகளும் மாறி போகட்டும். கர்த்தருடைய வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. சரி, ஒரு விசை கூட அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 16வது வசனம் எல்லாரும் சேர்ந்து ஒருக்க வாசிங்க பார்க்கலாம். ஆமே. ஒருத்த பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒடுக்கப்பட்டுட்டு இருக்கலாம், அந்த வசனத்தை அப்படியே சொல்லி கொடுங்க பார்க்கலாம். இந்த நெருக்கத்தை மாற்றி கர்த்தர் விசாலத்தில் உங்களை வைப்பார். எஸ், ஒருக்க கூட அவங்க முகத்தை பார்த்து விசுவாசத்தோட ஐயமார் எல்லாரும் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில ஏசப்பா விசாலத்தை கட்டளையிடுவார். ஆமே. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமே. நம்ம இப்போ இருக்கிறத பார்க்கலும் கர்த்தர் தந்த ஒரு வார்த்தை அதுதான். இப்போ நீங்க இருக்கிறத பார்க்கலும் கொஞ்சம் விசாலத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்த போகிறார். நம்ம திறமையினாலேயோ நம்ம ஜெபத்தினாலேயோ நம்ம உண்மையினாலேயோ அல்ல. நல்லா புரிஞ்சிடுங்க. கர்த்தர் இந்த வருஷம் அந்த வாக்கு தத்துவத்தின்படி கிருபையாய் கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார். ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, நான் எவ்வளோ நெருக்கப்படுகிறேன், வியாதியில் நெருக்கப்படுகிறேன், கடன் பாரத்தில் நெருக்கப்படுகிறேன், இதில் ஒரு விசாலமா, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருடைய பிள்ளை, பைபிளில் யோசேப்பை பாருங்க. அவன் ஒவ்வொரு உபத்திரவத்தின் பாதையில் அவன் கடந்து போனது ஒரு எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தப்பட, ஒரு எகிப்தின் அதிபதியாய் விசாலத்தில் வைக்கப்படவே அவன் ஒரு நாள் குழியில் தள்ளப்படுகிறான், சகோதரனால் பகைக்கப்படுகிறான். அந்த ஒரு நெருக்கத்தின் வழியாக அவன் போகல அப்படின்னா எகிப்தின் அதிபதியாய் ஒரு விசாலத்தில் அவன் வந்திருக்க முடியாது. யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் வாழ்க்கையில நெருக்கம் வந்தது. ஆனா அந்த நேரத்தில் அந்த பாஸ்டர் அழகா சொன்னது மாதிரி அவன் உதடுகளை காத்து கொண்டதுனால அவனை கர்த்தர் ஒரு நாள் விசாலத்தின் நேராய் கர்த்தர் நடத்தினார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆமாம். நீங்கள் இப்போ என்ன பிரச்சனையில் இருக்கீங்க என்பது அவருக்கு முக்கியம் கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி கர்த்தரோட இருக்கிறீங்க அதை கர்த்தர் பார்க்குறார். இந்த நெருக்கத்தின் நேரத்தில், இந்த கஷ்டத்தின் நாட்களில், ஜெபத்துக்கு பதிலே வராதது போல் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்கள் எப்படி கர்த்தரோட இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி கர்த்தரோட இருக்கீங்க. அந்த யோபு கவனிச்சுட்டே இருந்த கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை, உங்கள் உதடுகளை கவனிச்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில், தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்க. அவர் சிறையிருப்பின் அனுபவமாய் அந்நிய தேசத்தில் கொண்டு போகப்படுகிறான். அந்த நாட்கள்லையும் அவன் உறுதியாக இருந்தது. அவன் ஜெபத்தில் அவன் உறுதியா இருந்தான். என்ன சட்டங்கள் அவனுக்கு எதிராக வந்தாலும் அவன் ஜெபத்தில் உறுதியா இருந்தான். அவன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விசாலத்தை கட்டளையிட்டான். நம்ம கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவோம், எந்த பதிலும் வரலைன்னா நம்ம ஜெப அனுபவம்லாம் கொஞ்சம் குறையும். ஆனால் அந்த தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்தது, அவனுடைய வாழ்க்கையில் பல சட்டங்கள் வந்தது, எதிரிகள் உருவானாங்க. ஆனாலும் அவன் அந்த விசுவாசத்தை விட்டு தளர்ந்து போகலை. அவன் அதில் உறுதியாக இருந்ததுனால, ஜெப அனுபவத்தில் உறுதியாக இருந்ததுனால கர்த்தர் அந்த தானியேலை அந்த அந்நிய தேசத்திலும் தேசாதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். இந்த மொர்தெகாயை பாருங்க. அவன் வாழ்க்கையில் அந்த நெருக்கங்கள் வந்தது எதுக்காக தெரியுமா? ஒரு விசாலத்தின் பாதையில் கர்த்தர் நடத்ததுக்காகவும் அவன் மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நெருக்கத்தை அனுமதிச்சார். அந்த நாட்கள் அவன் உபவாசிச்சு ஜெபம் பண்ணனால தான் அந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு விசாலத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். நீங்களும் கூட நினைக்கலாம், ஆண்டவர் நான் உண்மையாக இருக்கிறேன், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் ஒழுங்காக கொடுக்குறேன், ஜெபிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் நெருக்கம் மாறல, ஏன் என் வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன்னு கூட நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்கலாம். உங்களை பார்த்து ஆவியானவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக கூட சொல்லுகிறார்.
உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு விசாலத்தை கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம். இப்போ இருக்கிறத பார்க்கல. ஒருவேளை கடன் பாரத்தினால் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், வியாதியினால் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், மனுஷர்களால் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு நிலைமையில ஒடுங்கின ஒரு அனுபவத்துக்குள்ளால இருக்கலாம். உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு சந்தோஷமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த வருஷம் நான் கிருபையாய் கொஞ்சம் விசாலத்துக்கு நேரம், எந்த காரியத்தில் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் விசாலத்துக்கு நேரம் நான் சபையை நடத்த போகிறேன்னு கத்த சொல்லுவோம். அந்த தேவனுக்கு கையை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுவீங்களா? நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி பரிசுத்தரே. கிருபையாய் 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 ஒவ்வொருடைய வாழ்க்கையில விசாலம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. விசாலங்கள் வரும்போது, உயர்வுகள் வரும்போது, கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற அனுபவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உயர்வுகள் வரும்போது ஆண்டவர் வரும்போது கர்த்தரை விட்டு யாரும் தூரமாய் போய்விடாதபடி ஆண்டவர் நாட்கள்ல கர்த்தருக்காக உயர்வை தந்த கர்த்தரை கனம் பண்ணும்படி, அவன் உயர்வுகளை மேன்மைகளை தருகிற கர்த்தரை கனம் பண்ணும்படி ஓ ரபா ஷக்கர பலபா கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தாருங்க ஆண்டவரே. அந்த மொர்தெகாயை போல இந்த உபத்திரவத்தின் நாட்கள்ல அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ள கிருபை தாரு. தானியேலை போல ஆண்டவரே ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க கிருபை தாரு ஆண்டவரே. யோபுவை போல இந்த உபத்திரவத்தின் காலத்துல உதடுகளால பாவம் செய்யாதபடி அவன் விசுவாசத்தை பற்றி கொள்ள கிருபை தாருங்க ஆண்டவரே. ஆபிரகாம் ஆமென் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காலங்கள் ஆனபோது விசாலதை இல்லாத இருந்த நாட்களிலும் வாக்குத்தத்தத்தை உறுதியாய் நம்பினது போல கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். கர்த்தர் ஊழியக்காரர்களை கொண்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். நான் வசனம் படிக்கும் போது என்னோடு பேசின அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். தாவீது உறுதியாய் இருந்தது போல, ஆபிரகாம் உறுதியாய் இருந்தது போல, தானியேல் உறுதியாய் இருந்தது போல, யோசேப்பு உறுதியாய் இருந்தது போல ஆண்டவரே உறுதியாய் இருக்க கிருபை தார் ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு விசாலதைக்கு நேராய், ஒரு விசாலத்துக்கு நேராய் ஆண்டவரே, ஒடுங்கின அனுபவத்துக்கு பதிலாக, ஒடுக்கத்துக்கு பதிலாக, நெருக்கத்துக்கு பதிலாக ஆண்டவரே ஒரு விசாலதைக்கு நேராய் ஓ சபையின் மக்களை, சபையை ஓ ரபா ஷக்கர பலர் யாலபரபலமா கர்த்தர் நடத்த போவதற்காய் நன்றி. தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ரபலா கலபரா அடுத்தவர்களிடத்துல கையேந்துகிற நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. ரிபா கடபா ஷக்கர கரபலமா கரபலமா கர்த்தர் சொன்ன வார்த்தை வெறுமனே கர்த்தரிடத்துல திரும்புவது இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா உமக்கு நன்றி. கர்த்தர் நிச்சயம் விசுவாசிங்க. ஊழியக்காரங்களை கொண்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசுறான்னா அதை விசுவாசிங்க. உண்மைதான். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையில கர்த்தர் விசாலதையை கட்டளையிடும். அதை நம்புங்க, விசுவாசிங்க. நிச்சயம் அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதை ஏற்றெடுக்கிறதுல இருக்குது, அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறதுல இருக்குது, நீங்க அதை அறிக்கை பண்ணுகிறதுல இருக்கிறது. அதை அறிக்கை பண்ண அவன் அந்த வசனம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில துளிர்விட ஆரம்பிக்கும். அந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். சந்தோஷமா ஒரு அலேலியா சொல்லுங்களா. அந்த வசனத்தில் யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் அதை 16வது வசனம் பகுதியை மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை கூட படிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 16வது முதல் பகுதியை மட்டும் எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உம்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஐயா மாதிரிலாம் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா உங்களையும் விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அந்த வசனத்தை நிறைவேற்றுவார். நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் உங்களோடு கூட சொல்லித்தர விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து பைபிளை திருப்புகிறீங்களா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியா விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். போதும். கர்த்தர் நம்ம மேல பிரியமாயிருந்தா
நம்மை கர்த்தர் ஒரு விசாலத்துக்கு நேராய் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு மேலே பிரியமாக இருந்தார்னா என்னை கொஞ்சம் விசாலத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஜஸ்ட் ஒரு கணவன் மனைவிகள் இருக்கீங்க. உங்கள் கணவன் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க? புருஷனுக்கு பிரியமானபடி என்ன செய்வீங்க? நடந்துடுவீங்க இல்லையா? அவருக்கு பிடிச்ச ஆகாரம் சமைச்சு கொடுப்பீங்க இல்லையா? அவர் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படுவீங்க. அப்போ உங்கள் மேலே அவர் பிரியமாக இருப்பார். அதே போல் தான் ஏசப்பாவுக்கு நீங்கள் பிரியமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஏசப்பா உங்களை விசாலத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார். சரி, ஏசப்பா எப்போ நம்ம மேலே பிரியமாக இருப்பார்? வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உண்மை உள்ளவனை படிங்க. உண்மையாய் நடக்கிறவனோ அவருக்கு பிரியம். ஏசப்பா ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மேலே ஏசப்பா பிரியமாக இருக்க இந்த காலை வேளையில் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்க, உண்மையை எதிர்பார்க்குறார். பிள்ளைகள் நிறைய பேர் என்ன அம்மாக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. அம்மா எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் நல்ல பிள்ளைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பெற்றோரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. நிறைய புருஷன்மாரை நீங்கள் மனைவிமாரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை கவனிச்சுட்டே இருக்கிறார். உண்மையை மட்டும் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்க உங்களிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். உங்கள் இருதயத்தில் உண்மை வேணும். உங்கள் அந்தரங்கமான வாழ்க்கையை சப்பா பார்த்துட்டே இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க நான் சாதிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்க. இல்லை, உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனசில் உண்மை இல்லை, பேச்சில் உண்மை இல்லை, நடக்கையில் உண்மை இல்லை, ஜெபிக்கிற விஷயத்தில் கூட உண்மை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாஸ்டர் ஜெபிங்கன்னு சொன்னால் ஜெபிக்கிறது மாதிரி நடிக்கிறாங்க. அதில் உண்மை இல்லை. கர்த்தருக்காய் கொடுக்கறதுல உண்மை இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் உண்மை இல்லை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு இல்லை. கவனிக்கணுமே, கர்த்தர் உங்கள் உண்மையை கவனிச்சுட்டே இருக்கிறார். உங்கள் அந்தரங்கமான வாழ்க்கையை அவர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், உங்கள் மேலே பிரியமாக இருந்தார்னா உங்களை கர்த்தர் விசாலதைக்கு நேராக நடத்துவார். அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார், உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் உங்களை ஏசப்பா கனம் பண்ண முடியும். கொடுக்கறதுல உண்மையாக இருங்க. கர்த்தருடைய காரியங்களை உண்மையாக இருங்க. ஆராதனைக்குரிய காரியங்களை உண்மையாக இருங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் உங்கள் புருஷனுக்கு உண்மையாக இருங்க. புருஷன்மார் உங்கள் மனைவிமாருக்கு உண்மையாக இருங்க. அதுக்கு தேவையில்லாத லாக்கு, ஃபேஸ் லாக் அதெல்லாம் போடாதீங்க. திறந்த ஒரு இருதயத்தோடு இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருந்தார்னா உங்களை ஒரு விசாலதைக்கு நேராய் நடத்துவார். அல்லேலூயா. உண்மையாக இருக்கிறவன் யார் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? படிங்க. சங்கீதம் 101வது சங்கீதம் 6வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அந்த வசனம் அழகா சொல்லி தருது பாருங்க. உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குது. பாருங்க, சில இடங்கள் நான் பார்க்குறேன், 2 பேர் சண்டை பிடிக்கும்போது சொல்லுவாங்க ஏசப்பா மேலே இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. உண்மைதான், உண்மையாக இருக்கிறவங்கள தான் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களா. அந்த வசனம் சொல்லுது உண்மையானவங்க என்னோட வாசம் பண்ணும்படி. அப்போ எல்லாருக்கும் ஜெபத்தை ஏசப்பா கேட்கறது இல்லை, உண்மையானவருக்கு ஜெபத்தை மட்டும்தான் ஏசப்பா கேட்குறாரு. நீங்கள் உண்மையாக இருந்து, கர்த்தருக்கு உண்மையாக இருந்து, பெற்றோருக்கு உண்மையாக இருந்து. ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க ஏசப்பா என்ற சொப்பனத்தில் பேசுகிறாரு, சாத்தானும் பேச முடியும். ஆனால் கர்த்தர் யாரோட மட்டும்தான் பேச முடியும்னா உண்மையாக நடக்கிற ஒரு மனுஷனோட மட்டும்தான் கர்த்தர் பேச முடியும். வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு உண்மையாக இருந்தா ஏசப்பாய் கண்ணு உங்களை பார்த்துட்டே இருக்குமா. எவ்வளோ பெரிய ஒரு விசாலதைன்னு பாருங்க, எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு பாருங்க. இன்னும் நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 31வது சங்கீதத்தில் 23வது வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, உண்மையானவர்களை அவர் தற்காத்து அழகாக இருக்கு, இடும்பு செய்கிறவனுக்கு
பூரணமாய் பதிலளிப்பார். யோசித்து பாருங்க, நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா, மனைவிக்கு, புருஷனுக்கு, பிள்ளைகளுக்கு, சபைக்கு, ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை அவர் பாதுகாக்கிறார், தற்காக்கிறார். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு யாராவது இடும்பு செஞ்சான்னா அவனுக்கு பூரணமா பதில் அளிக்கிறாரா. யோசித்து பாருங்க. ஜஸ்ட் கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்க ஒரு உண்மையை மட்டும் விரும்புகிறார். உண்மையா இருங்க, பெற்றோருக்கு உண்மையா இருங்க. எவ்வளோ காரியங்கள் அழகா திறமையா அம்மா அப்பாவுக்கு கண்ணு காணாம எவ்வளோ காரியங்கள் நீங்க சாதிக்கிறீங்க. யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறீங்க, ஒரு கண் உங்களை பார்த்துட்டே இருக்குது. உண்மை உள்ள கர்த்தர், உண்மை உள்ள கர்த்தர் அதை கவனிச்சுட்டே இருக்கிறார், கவனிச்சுட்டே இருக்கிறார். அம்மாக்கு முன்னால ஒரு வேஷம், உலகத்துக்கு முன்னால ஒரு வேஷம் நடிக்கிறீங்க, ஆனா கர்த்தருடைய கண் உங்களை பார்த்துட்டே இருக்குது. எஸ், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்த மொபைலை ஏசப்பாக பயன்படுத்துங்க, தேவையில்லாம பயன்படுத்தாதீங்க. கர்த்தருடைய கண் அதை பார்த்துட்டே இருக்குது. கர்த்தர் அதுக்கு மேல பிரியப்படலை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க ஆசீர்வாதத்தை அது தடையா இருக்குது, உங்களை ஆசீர்வாதத்தை அது தடை பண்ணுது. இன்னைக்கு அதை கர்த்தருக்கா பயன்படுத்த ஒப்பு கொடுங்க. ப்ளீஸ். யார் ஆவியான பேசுறான்னு தெரியல. கண்டிப்பா பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நான் எச்சரிப்பா சொல்றேன், உங்க பெற்றோருக்கு முன்னால உண்மை உள்ளவங்களா இருங்க, உண்மை உள்ளவங்களா இருங்க. நிச்சயமா ஏசப்பா உங்களை ஒரு விசாலத்துக்கு நேராய் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்களா, சந்தோஷமா சொல்லுங்களா. சங்கீதம் 41 சங்கீதத்தில் 11வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, சத்துரு உங்க மேல ஜெயம் கொள்ள விடவே மாட்டார். நீங்க உண்மை உள்ளவங்களா மட்டும் இருந்தீங்கன்னு வைங்க, உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறாரு. உங்களுக்கு யாராவது இடும்பு செஞ்சான்னா அவரே பதில் அளிக்கிறாரு. அவர் உங்களோட வாசம் பண்ண விரும்புகிறாரு. எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. ஒரு உண்மையை மட்டும் ஆதாம் ஏவாள்கிட்ட இதை மட்டும்தான் அவர் எதிர்பார்த்தார், உண்மையை மட்டும்தான் எதிர்பார்த்தார். அவங்க உண்மை உள்ளவங்களா இருக்கல. அந்த நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டாங்க. வேர்வையினால ஆகாரம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. வேதனையோட பிள்ளை பெற்றெடுக்கிற ஒரு நிலைமை வந்தது. இந்த நிலைமை யாருக்கு வேண்டாம்? எல்லாருடைய கண்களையும் எல்லாருடைய அந்தரங்க வாழ்க்கையும் ஒரு கண்ணு பார்த்துட்டே இருக்குது, ஒரு கண்ணு பார்த்துட்டே இருக்குது. உண்மை உள்ள தேவன், அவரை போல நீங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். உங்கள் நடக்க, உங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை அந்த கண்ணு கவனிச்சுட்டே இருக்குது, அந்த கண்ணு கவனிச்சுட்டே இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான், உங்கள் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடு, நான் உண்மை உள்ளவளாக இருப்பேன். கர்த்தர் பிரியமில்லாத எந்த விஷயமா இருக்கலாம், நான் இன்னைக்கு விடுகிறேன்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை ஒரு ஒடுக்கத்துக்கு நேராக நடத்த மாட்டார், ஒரு ஒடுக்கத்துக்கு நேராக நடத்த மாட்டார், ஒரு நெருக்கத்துக்கு நேராக நடத்த மாட்டார், ஒரு விசாலதைக்கு நேராக கர்த்தர் நடத்தும். அந்த தேவனுக்கு கையை தட்டி தான் ஒரு அல்லேலியா சொல்லுங்களாம். ஒரு உண்மையுள்ள நிலைமையை கர்த்தர் எங்களுக்கு தாருங்க. உண்மையுள்ள இருதயத்தை தாருங்க. இருதயத்தில் உண்மை, நடக்கையில் உண்மை, பேச்சில் உண்மையை தாரு ஆண்டவரே. உண்மையாய் நடக்க ஆசைப்படுகிறவங்க மட்டும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா. சங்கீதம் 18:18 வாசிச்சிங்கன்னா, 18வது வசனம் 19வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, உண்மை உள்ளவனுக்கு அவர் ஆதரவாக இருப்பாராம். உண்மை உள்ளவனை அவர் ஆதரவாக இருக்கிறது மட்டும் இல்லை, அவனை தப்பு வைப்பாராம். ஒரு சூழ்நிலையில், ஒரு சோதனை நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருந்தால் அந்த சோதனையிலிருந்து உங்களை தப்பு வைப்பாராம். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. ஒரு சின்ன ஒரு உண்மை கேடுக்காக இவ்வளோ நன்மைகளை நீங்கள் கெடுக்க வேண்டாம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, நீங்கள் என் மேலே பிரியமாக இருக்கணும். ஏசப்பா, ஜஸ்ட் உங்கள்கிட்ட தான் நான் கேட்குறேனே. உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்போ இந்த மாதம் கொஞ்சம் மார்க் குறைஞ்சி வாங்கிட்டாங்க, அவங்களே உண்மை இல்லாமல் சைன் பண்ணி ஸ்கூலில் கொண்டு கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளைக்கு மேலே உங்களுக்கு அன்பு வருமா, கோபம் வருமா? கோபம் தானே வரும். அதே போல் தான் ஏசப்பா அவருக்கு முன்னால் நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. உண்மையாக இருங்க. அந்த பிள்ளை தோத்தா கூட, எல்லாத்துக்கும் 0 மார்க் வாங்கினா கூட, அம்மா நான் சாரி, நான் இப்படி வாங்கிட்டேன், அப்படி உண்மையாக பேசுமோ அந்த பிள்ளைக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வருது பாருங்க. அந்த டைமில் நீங்கள் அடி கொடுத்தாலும் ஒரு இறக்க குணம் இருக்குது பார்த்தீங்களா? அதே போல தான் நம்மளை உருவாக்கின கர்த்தருக்கு, சிருஷ்டி கர்த்தருக்கு இருக்குது. அல்லேலூயா. நமக்கு ஆதரவாக இருப்பார், நமக்கு துணையாக இருப்பார்.
நம்ம மேலே அவர் பிரியமாக இருக்க ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறார், உண்மையை எதிர்பார்க்குறார். எத்தனை பேர் ஏசப்பா நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன்னுள்ளவங்க மட்டும் கையை தூக்கி ஏசப்பா எஸ் எஸ் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நான் உண்மையாக இருக்க நான் விரும்புகிறேன் ஏசப்பா. ஒரு நடிக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டாம்ப்பா, வேண்டாப்பா. அம்மா அப்பாவுக்கு முன்னால் நான் நல்லா இருக்கிறது மாதிரி நடிக்கிறேன் ஏசப்பா. என் அந்தரங்க வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க, அந்தரங்க வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஷாக்கானா போரியாலபா ரீபா கனபாரா ஷியாக்கானபாரபா உட்டாராபாலபா. வாலிப தம்பிமார் ஜெபம் பண்ணுங்க, வாலிப தம்பிமார் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உண்மையாய் நடக்க முடியாதபடி ஆண்டவரே அம்மை இருக்கிற தடைகள் மாறட்டும் ஏசப்பா. உண்மையாய் நடக்க கிருபை தாரும், உண்மையாய் நடக்க கிருபை தாரும். நம்ம உண்மையாய் நடக்க கத்த கிருபை தருகிறதற்காய் கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி. நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் ஈசாக்குக்கு கண்ணு தெரியாது. இந்த யாக்கோபு வந்து இந்த ஈசாக்குக்கு பிரியமான ஆகாரத்தை கொடுத்ததுனால அவன் தெரியாமலே யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான், ஒரு விசாலதிக்கு நேராக நடத்துகிறான். நம்ம அப்படிதான் ஆராதனை நேரங்கள்லாம் ஒரு பிரியமான ஒரு ஆராதனை, ஏசப்பா விரும்புகிற ஒரு ஆராதனை, உண்மையான ஒரு ஆராதனை ஆராதிக்கும் போது நிச்சயமாகவே அந்த ஈசாக்கு எப்படி யாக்கோபை ஆசீர்வதிச்சானோ அதே போல் நம்மையும் ஏசப்பா ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 2 அதிகாரம் தாண்டி வாங்க பார்க்கல. 29வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இதே யாக்கோபு ராகேல் மேலே ரொம்ப பிரியமாக இருந்ததுனால அது வரதட்சணைக்காக 7 வருஷம் ஆடு மேய்க்கணும். அந்த யாக்கோபு அந்த ராகேல் மேலே ரொம்ப பிரியமாக இருந்ததுனால 7 வருஷம் கொஞ்ச நாள் மாதிரி தோணிச்சான். அதே மாதிரி தான் ஏசப்பா மேலே நமக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா நம்ம ஜெப நேரமாக இருக்கலாம், உபவாச ஆராதனையாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு பாரமாக நமக்கு இருக்காது. கொஞ்ச நாள் மாதிரி, கொஞ்ச நேரம் மாதிரி ஏசப்பாட பேசுகிற நிமிஷங்கள் அப்படியே ஒரு மகிமையான நேரமாய் மாறும் இல்லையா? நம்ம கர்த்தர் மேலே வச்சிருக்கிற பிரியத்தில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ நேரம் எவ்வளோ மணிக்கு ஒரு கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு ஏசப்பா நம்மளை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் இல்லையா? அப்படியே 2 அதிகாரம் தாண்டி 34வது அதிகாரத்தில் வருவீங்கன்னா அந்த சீகேம் சொல்லுகிறவன் அந்த தீனாள் மேல ரொம்ப பிரியமா இருந்ததுனால அவங்க கொடுத்த அந்த சட்டத்தை, அதாவது விருத்தச்சேதன உடன்படிக்கையை அவ செய்ய தாமதம் பண்ணவில்லை அப்படின்னு இருக்குது. அப்ப நம்ம கர்த்தர் மேல பிரியமா இருந்தோம் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கா இருக்கலாம், தாமதம் பண்ணவே மாட்டோம். நம்ம கர்த்தர் மேல பிரியமா இல்லாததுனால தான் சாக்கு போச்சு சொல்லிட்டே இருக்கிறோம். அடுத்த வருஷம் எடுக்கலாம், அடுத்த வருஷம் எடுக்கலாம், அடுத்த வருஷம் எடுக்கலாம். நீங்களும் நான் கர்த்தர் மேல பிரியமா இருந்தாதான் ஏசப்பா உங்க மேல பிரியமா இருப்பாரு. நீங்க கர்த்தர் மேல பிரியமா இருந்தா நீங்க ஞானஸ்தானம் எடுப்பேன்னு ஒப்பு கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினாரு, நீ ஞானஸ்தானம் எடுன்னு மனசுல ஒப்பு கொடுத்தீங்க. இன்னைக்கு பின்வாங்கி இருக்கீங்க. நீங்க கர்த்தர் மேல பிரியமா, நீங்க விசாலதை வேணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறீங்க, உண்மைதான். கர்த்தர் செய்ய சொன்னதை நீங்க கீழ்ப்படியும் போது ஆட்டோமேட்டிக்கலாகவே கர்த்தர் உங்களை விசாலதைக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். நான் இதை செய்ய மாட்டேன், ஏசப்பா என்னை இப்படி ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா அது நடக்காத விஷயம். வசனங்கள் அதாவது பைபிளில் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனையோட கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தர் மேலே நீங்கள் பிரியமாக இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க தெரியுமா? ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கொலுசு, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை விடதுக்கு மனசு இல்லாமல் இன்னைக்கு கர்த்தர் மேலே நீங்கள் பிரியம் இல்லாமல் கர்த்தருடைய கற்பனைகளை தூரமாக ஓரம் தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. கர்த்தர் மேலே பிரியமாக இருங்க, நீங்கள் தாமதம் பண்ணவே மாட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த யோசுவாவை பாருங்க. அவன் யோசுவா கர்த்தர் மேல பிரியமா இருந்ததுனால தான் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் விலகாம இருந்தான். நீங்க கர்த்தர் மேல பிரியமா இருந்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட முடக்க மாட்டீங்க. அடுத்த வருஷம் 1ஆம் தேதி ஆராதனையில இந்த வருஷம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடக்கலைன்னா சபை மொத்தம் எழும்பி நிற்கணும். எத்தனை பேர் எழும்பி நிற்பீங்க? சத்தமா இடி முழக்க மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தடப்படுகிற சத்துரு வெட்கப்படும்படி கையை தட்டி ஒரு அல்லேலூயா. எஸ், நன்றி. கர்த்தர் மேல பிரியமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்க முடக்கவே மாட்டீங்க. கர்த்தர் மேல பிரியமா இருந்தா 1 மணிக்கு சர்ச்சில் வந்துருந்து ஜாப் பண்ணுவீங்க. 1 மணிக்கு
ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு விசாலத்தை தரலைன்னா ஏசப்பாட்ட அப்படியே கேளுங்க. ஏசப்பா இது என்ன தப்பு இருக்குன்னு கேளுங்க, சொல்லி தருவா, திருத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை விசாலதைக்கு நேராக நடத்துவா. ஜெபம்னு சொல்கிறது அது அன்னையோட முடிச்சு போகிற ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஒருவேளை உங்கள் பார்வையில் ஜெபம் கேட்கப்படாதது போல இருக்கலாம். நோ, கர்த்தர் எந்த நேரத்தில் அதுக்கு பதிலை தரணுமோ கரெக்டாக அழகாக தருவார். நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவர் மேலே பிரியமாக இருக்கணும். அவர் மேலே பிரியமாக இருக்கணும், நம்ம உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். இருந்து பாருங்க, நிச்சயம் ஏசப்பா அவங்களை ஆசீர்வாதம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போமா? உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், எஸ், கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான். எஸ், அவரோட சுகமாய் தங்கி. நல்லா புரிஞ்சிடுங்க, நீங்க கர்த்தருக்கு பிரியமா நடந்தீங்கன்னா நீங்க சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சுகமா தங்கி இருக்கிற ஒரு அனுபவம் இல்லைன்னா நீங்க நினைங்க, நான் கர்த்தரு பிரியமா நடக்கல, நான் கர்த்தருக்கு எங்கேயோ கோட்டை விட்டுருக்கேன், எங்கேயோ நான் உண்மை கேட்டு செஞ்சிருக்கேன். யோசிங்க, கர்த்தர் அழகாய் சொல்லி தருவார். அதை திருத்தி கொள்ளுங்க. கர்த்தர் சுகமாய் வாசம் பண்ண பண்ணுவார். இன்னும் வாசிங்க. அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமா இருப்பான் என்றார். ஆமென். ஒருக்க கூட அந்த வசனத்தை சத்தமா படிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், பென்யமீனை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். அவரோட ஏசப்பாவோட அவன் சுகமாய் தங்கி இருப்பான். அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி, என்னால் ஒரு நாள்ல காப்பாற்றுறது, என்னாலும் அவனை காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பான். எத்தனை பேர் விரும்பிங்க என் வீட்டில் ஏசப்பா வாசமா இருக்கணும், என் வீட்டில் ஏசப்பா வாசமா இருக்கணும், என் பிள்ளைகளோட ஏசப்பா இருக்கணும், நான் போகிற பிரயாணத்துல எல்லாம் ஏசப்பா கூட இருக்கணும். நிச்சயமா நீங்க உண்மையா இருங்க. ஏசப்பா உங்க மேல பிரியமா இருந்து ஆச்சரியமா இந்த பென்யமீனை நடத்துனது போல உங்க கூட வாசமா இருந்து ஆச்சரியமா கர்த்தர் நடத்துவார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக, ஒன்று, யாரை கர்த்தர் விசாலதைக்கு நேராக நடத்துவார்? ஆமா, யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரோ அவங்கள நடத்துவார். பிரியமா இருக்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லி தந்தேன். என்னது? உண்மையாக இருக்கணும். உண்மை, அதே போதும். உண்மையாக இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களை விசாலதைக்கு நேரம். நம்பர் 2 வாசிக்க வேண்டாம். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா கர்த்தருடைய பெரிய தயவு நம்ம மேலே இருந்துன்னா நம்ம ஒரு விசாலதைக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார். கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாவுடைய பெரிய தயவு உங்கள் மேலே இருந்துன்னா கர்த்தர் உங்களை விசாலதைக்கு நேராய் நடத்துவார். ஆமென். நீங்கள் யாத்ராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா எகிப்தியருடைய கண்களில் இஸ்ரவேலர்களுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். அதனால அவங்க வெள்ளி கேட்டாங்க, பொண்ணு கேட்டாங்க, வஸ்திரங்களை கேட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. கானானாகிய ஒரு விசாலதைக்கு நேராய் கர்த்தர் அவங்களை நடத்தினார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா அவர் புனிதனுக்கு தயவு உள்ளவனுக்கு. ஆமாம், கர்த்தருடைய தயவு நம்ம மேலே இருக்கணும்னா நம்ம அடுத்தவங்களுக்கு தயவு பாராட்டுகிறவங்களா இருக்கணும். நம்ம அடுத்தவங்களுக்கு தயவு பாராட்டுனா ஏசப்பாவுடைய தயவு நம்ம மேலே இருக்கல இல்லையா? சந்தோஷமா சொல்லுங்களாம். தானியேல் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா தானியேலுக்கு அந்த தேசத்தில் இருந்த அதிகாரிகளுடைய கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணார். ஏன் தெரியுமா? அவன் ஜெபத்தில் அவன் உறுதியாக இருந்தான். எனக்கு ஒரு விசாலதை இல்லையே, உயர்வு இல்லையே, ஒரு மேன்மை இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு தானியேல் சோர்ந்து போகலை. நான் ஜெபிக்க எனக்கு சிற அனுபவம் தானே அப்படின்னு தானியேல் சோர்ந்து போகலை. அவன் கர்த்தர் மேலே உறுதியாக இருந்ததுனால, கர்த்தருடைய தயை அவனுக்கு இருந்ததுனால அவன் எங்கெல்லாம் போனானோ எல்லாருடைய கண்களிலும் இந்த கர்த்தர் தயை கிடைக்க பண்ணினார். கர்த்தருடைய தயை நம்ம மேலே இருந்தாதான் அடுத்தவங்க கண்கள் நமக்கு தயை கிடைக்கும். கர்த்தருடைய தயை நமக்கு இல்லைன்னா எங்கே போனாலும் அந்த தயை நம்ம காண முடியாது. இல்லையா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷ கண்கள்லையும் நமக்கு இரக்கம் வேணும், கர்த்தருடைய கண்கள்லையும் இரக்கம் வேணும். அதுக்கு ஒன்று கர்த்தர் சொல்கிறார்,
நம்ம இரக்கம் பாராட்டுகிறவர்களாக இருக்கணும், தயை பாராட்டுகிறவங்களா இருக்கணும். தயை பாராட்டுகிறவனுக்கு கர்த்தரும் தயை பாராட்டுகிறார். இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அதில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் வாசிங்க, 4வது வசனம் படிங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு, இந்த தயவை நீர் செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை இவன் கட்டினான்னு சொல்றான். நல்லா கவனிச்சிடுங்க. கர்த்தருடைய தயை நமக்கு வேணும்னா நம்ம அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் தயை பாராட்டுகிறவங்களா இருந்தால் ஏசப்பாவுடைய தயை நமக்கு கிடைக்கும். 2வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கிறது. ஒரு 100க்கு அதிபதி, அவனுக்கு அவன் நேசிக்கிற ஒரு வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் 2 யூதர்களுடைய மூப்பர்களை ஏசப்பாட்ட அனுப்புகிறான். என்னன்னா, என் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், அவனை சுகம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்படி அவங்க எல்லாம் வரும்போது ஏசப்பாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏசப்பா இவனுக்கு நீங்கள் தயை பாராட்டுகிறவன் பாத்திரனா இருக்கிறான், ஏன்னா நம்முடைய ஜனங்களை இவன் என்ன செய்கிறான், நேசிக்கிறான். அது மட்டும் இல்லை, இவன் ஒரு ஆலயத்தை நமக்கு கட்டினான். இவன் சொன்னான், நான் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு வேலைக்காரனுக்கு சுகத்தை தாரான். அப்படியே அவன் கேட்டானா? இல்லை. அவன் அந்த இடத்துல எங்கேயாவது அவன் பெருமையாக பேசியிருக்கிறானா? நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், ஏன் என் வேலைக்காரன் அவனும் அதில் கொத்தனானா நின்னா, கையாளா நின்னா, அவனும் பலவீனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது சொன்னானா? இல்லை. அவன் சொல்கிறான், ஏசப்பா நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. அவன் அதிகாரத்தை சொல்லும்போது சொல்கிறான், ஒருத்தனை போவென்றால் ஒருத்தனை வானா வருகிறான். அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன். எவ்வளோ தாழ்மைன்னு பாருங்க. ஒரு ஆலயத்தை அவன் ஒத்திக்கு ஒருத்தனாக கட்டி கொடுக்கணும்னா எவ்வளோ அதிபதியாக, அவன் 100க்கு அதிபதியாக இருந்திருப்பான். எங்கேயுமே அவன் பெருமையாக பேசவே இல்லை. அவனுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், ஒரு ஆலயத்தை அவனே நமக்கு கட்டி தந்திருக்கிறான். நீங்கள் ஆலயத்துக்காக எதை செய்கிறீங்களோ அதெல்லாம் அங்கே கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தயை கிடைக்கிறதற்கு காரணமாய் மாறுகிறது. யோசித்து பாருங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இவன் நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி தந்திருக்கு. அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனுக்கு வேலைக்காரன் சுகமாகிறதுக்கு காரணமாய் மாறினது. கவனிக்கணுமே. ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, நான் ஆலயத்துக்காக செஞ்சனே, கண்டிப்பாக அதை கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஒருவேளை ஊழியக்காரங்க மறந்தா கூட நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவரை மறக்கவே மாட்டார். இதையே நோட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா அந்த நேரத்தில் தூதர்கள் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம், தூதர்கள் வந்து சொல்லுவாங்க, எசப்பா இவனுக்கு இந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுக்க இவன் பாத்திரவானா இருக்கிறான், ஆலயம் கட்டுகிறதற்கு, இந்த விஷயத்துக்கு, இன்டர்லாக் போட இந்த காரியத்துக்கு இவன் காரணமாக இருந்தான் எசப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்காக நம்ம எதை செய்கிறோமோ அது நம்ம கர்த்தருடைய பார்வையில் தயை பெற்றுக்கொள்கிறதுக்கு காரணமாய் மாறுகிறது. தயை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஆசிரியர். கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 118வது சங்கீதத்தில் 5வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமாக படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எஸ், விசாலத்திலே வைத்தார். 3வதாக கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீங்க கூப்பிடணும்னு எதிர்பார்க்கிறார். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எசப்பா எனக்கு ஒரு விசாலத்தை தாருங்க ஆண்டவரே, நான் உண்மை உள்ளவளா இருப்பேன் ஆண்டவரே, ஜெபாலயத்துக்கு நான் செய்வேன் ஆண்டவரே, எனக்கு விசாலதைக்கு நேராக என்னை நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் கூப்பிடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்க, சங்கீதம் 4வது சங்கீதத்தில் 1வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவார். சங்கீதம் 4வது அதிகாரம் 1வது வசனம், நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். ஆனால் தாவீது அப்பவும் நெருக்கத்தில் தான் இருக்கிறாரு. அந்த நெருக்கத்தில் இருந்து விசுவாசம் அறிக்கை பண்ணுறாரு. ஆண்டவரே நெருக்கத்தை மாத்தினீரே, எனக்கு விசாலத்தை தந்தீரே அப்படின்னு அவன் அறிக்கை பண்ண அவன் ஜெபிக்க கூப்பிட அந்த தாவீதை கர்த்தர் கனம் பண்ணி சிங்காசனத்தில் வைத்தார். அந்த தேவன் உங்களை பார்த்துன்னு சொல்றார், நீ கூப்பிடு, ராத்திரி பகலா கூப்பிடு, ஆலயத்தில் வந்து கூப்பிடு, உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூப்பிடு. நிச்சயம் அந்த கூப்பிடலை சத்தத்தை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். நிச்சயம் அந்த கூப்பிடுதலை கேட்டு பதிலை தருவார். ஒரு இது ஞாபகம் வரனால சொல்றேன். ஒரு இந்த அமெரிக்கா தேசத்தில் அந்த
மேரி ஆன் பிராண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்திரீ. அவங்களுக்கு திடீர்னு சிகாகோவில் இருக்கிற இந்த மேரி ஆன் பிராண்டுன்னு சொல்லுகிற அவங்களுக்கு நியூயார்க்கில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பார்சல் வந்துச்சு. நல்லா கவனிச்சிடுங்க. நியூயார்க்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒரு பார்சல் வந்ததும் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இவங்க ஒரு பெரிய ஒரு சிங்கர், அமெரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய ஒரு சிங்கர். இந்த மேரி ஆன் சொன்னாலே தெரியாதவங்க இல்லை, அவ்வளோ ரொம்ப பெரிய ஃபேமஸான சிங்கராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்தது. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, வாங்கிட்டு போங்க அப்படின்னு. அப்போ இவங்க அங்கே வாங்க போகிறாங்க. போனதும் அந்த கிளர்க்கு சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு எவிடன்ஸை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி இதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க கையில் எந்த எவிடன்ஸுமே கிடையாது. அவங்க பர்ஸை தேடி பார்க்குறாங்க, எந்த எவிடன்ஸும் அந்த ஆதார் கார்டோ எதுவுமே அவங்கள்ட்ட இல்லாத எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்போ அந்த கிளர்க் ரொம்ப கோவப்பட்டு சொன்னார், நீங்கள் வீட்டில் போய் ஏதாவது ஒரு எவிடன்ஸை எடுத்துகிட்டு வாங்க, நான் 2வது தாரேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகுமா, அப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இவங்க பாடினதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டை சத்தமாக அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நின்று இவங்க பாடினாங்களாம். பாடினோடனே ஒரு பெரிய கூட்டமே, இது மேரி ஆனுக்கு சத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமே அந்த இடத்துல கூடிச்சு தான். உடனே அந்த கிளர்க்கு சொன்னாங்களாம், இப்போ புரிஞ்சுட்டேன் நீங்கள் யார் அப்படின்னு, நீங்கள் மேரி ஆன் தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த பார்சலை தூக்கிட்டு போங்க அப்படின்னு கொடுத்து விட்டாங்களாம். இல்லையா? அதே போல தான் நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஏசப்பாக்கு நம்ம யாருன்னு தெரியும். ஆமாம், நம்ம ஜெபிக்கும் போது ஆமாம் இந்த பார்சலை வாங்கி இந்த ஜெப குறிப்பை பதிலை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு தருவார். இல்லையா? நம்ம கூப்பிடணும், இரவும் பகலும் கர்த்தர் நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. இல்லையா? சரி, நம்ம விசாலதைக்கு நேராக போக 3 காரியம் தான் படித்தோம். சொல்லித்தாங்க எனக்கு. ரெடி? தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். 2வது தயவு. தேவனுடைய தயவு நமக்கு இருந்தால் நம்மளை ஒரு விசாலதைக்கு நேராக நடத்துவார். நம்பர் 3 கூப்பிடணும். கூப்பிடும்போது கர்த்தர் செய்வார், விசாலதைக்கு ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிச்சிடுவோமா? சங்கீதம் 119 எழுதுகிறவங்க நோட் பண்ணிடுங்க. சங்கீதம் 119 சங்கீதம் 45 வசனம். சங்கீதம் 119 45. நான் நம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். கட்டளைகளை ஆராய்கிற, டெய்லி பைபிள் படிக்கணும். இன்றைக்கி நான் பைபிள் படித்து ஜோம் பண்ணல, உங்கள் கையை தூக்கி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டெய்லி நீங்களும் பைபிள் படிங்க, பிள்ளைகளையும் படிக்க வைங்க. கர்த்தர் உங்களுக்கு விசாலத்தை தருவார். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விசாலத்தை வேணும். நான் இப்போ இருக்கிறத பார்க்க சமாதானத்திலையா இருக்கலாம், தெய்வீக சுகத்திலையா இருக்கலாம், நன்மைகளில் இப்போ நான் இருக்கிறத பார்க்கலாம். எனக்கு ஒரு விசாலம் வேணும் அப்படின்றவங்க மட்டும் இருக்கிற இடங்களை எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். பிள்ளைகள், நான் இப்போ இந்த வருஷம் நான் எடுத்த மார்க்கை விடவும் இனி அடுத்த மாதத்தில் கொஞ்சம் ஒரு விசாலதை எனக்கு வேணும் இசப்பா. எனக்கு ஞானம் வேணும் இசப்பா, சுகபலன் வேணும் இசப்பா. விரும்புகிறவங்க மட்டும் இருக்கிற இடங்கள் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கியாடபரா ஷியாலபரபலபா ஓரியாலபா. நீங்கள் இப்போ கூப்பிட போகிறீங்க. நான் கூப்பிட்டேன்னா எனக்கு கர்த்தர் ஒரு விசாலத்தை தருவார். நீங்கள் கூப்பிட்டா கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசாலத்தையை தருவார். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை நான் கருத்தாக தியானிப்பப்பா, உங்களுடைய வசனத்தை நான் கருத்தாக தியானிப்பேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு விசாலத்தை தாருங்க. நான் கூப்பிடுவேன்ப்பா, கண்ணீரோடு கூப்பிடுவேன், அறிக்கை பண்ணி கூப்பிடுவேன், விசுவாசத்தோடு கூப்பிடுவேன். அது கிடைக்கிற நேரம்லாம் நான் கூப்பிடுவேன். சப்பா, எனக்கு ஒரு விசாலத்தையை தரணும். எஸ், பிள்ளைகளுடைய சத்தம் உயரட்டும். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த சரீர சுகபலனை தாரும், எனக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவர், எனக்கு உண்மையாக வாழ எனக்கு கிருபை தாரும். நான் பெற்றோருக்கு முன்னால் உண்மையாக நான் இருக்கணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தம்பிமார், வாலிப தம்பிமார்லாம் கொஞ்சம் சத்தத்தை தூக்கி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா, ஏசப்பா, என்னை விசாலதைக்கு நேராக நடத்துங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலருக்கு கர்த்தர் சில நன்மைகளை தந்திருக்கிறார். ஆமீன். அதில் உண்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. ஆமீன். குறைந்து போக கர்த்தர் விடவே மாட்டார், குறைந்து போக கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாஷிகாடபலரியாலபா. பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் கூட வாய்களை திறந்து, யாரும் கையை தட்டனா அப்படியே வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண போற. 2 கையை பரலோகத்தினர்
நேராக விடுறீங்க ஏசப்பா. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்க இருக்கு ஏசப்பா. என்னுடைய வாழ்க்கையில் நெருக்க இருக்கு ஏசப்பா. மாற்றுங்க. ஒடுக்கமில்லாத ஒரு விசாலத்துக்கு நேராய், ஒடுக்கமில்லாத ஒரு விசாலதைக்கு நேராய் நடத்துங்க ஆண்டவரே. சில நன்மைகளை கர்த்தர் இந்த வருஷத்தில் தரப்போறார். ஆனால் நீங்கள் விசாலமான நரகத்துக்கு போகிற வழியில் நீங்கள் பெயரோடாது. ஆமென் ஏசப்பா. சில விசாலதை கர்த்தர் தரும்போது, நீங்களாகவே சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது, உங்கள் இருதயம் கடினப்படும் போது, ஆமென் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது. அந்த வழியில் நீங்கள் போயிடக்கூடாது. உங்களை ஆசீர்வதியை கர்த்தர் சில நேரங்களில் பயப்படுகிறார். இவ பின்வாங்கி போயிடுவாளோ, கர்த்தரை விட்டு தூரமாக போயிடுவாளோ, ஜெபிக்கிற நேரத்தை குறைச்சிருவாளோ பயப்படுகிறார். ஆமென். உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, ஏசப்பா நான் உமக்கு உண்மையாக இருப்பப்பா. எவ்வளோ உயர்வுகளை தந்தாலும் மேன்மைகளை தந்தாலும் நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே. விசாலதைக்கு நேராய் நடத்துங்க. ஹல்லேலூயா. சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிகு யோபு பார்த்து சொன்ன வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவரே எங்களை ஒரு